ஏடகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அப்பா, அப்படி ஒரு அற்புதமான தரிசனம். என்ன தரிசனம் பாத்தீங்க அப்படின்னு நேற்று நைட்டு நான் போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தீங்க. நான் பார்த்த தரிசனத்தோட பேரு உதய அஸ்தமன சேவை. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, உதயம் காலையில இருந்து சூரியன் வந்து அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் இருக்கிற எல்லா சேவைகளையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது அதோட ஐதீகம். சோ நான் காலையில உள்ள போனோடனே பார்த்த அந்த அற்புதமான சேவை என்னன்னா, காலையில 3 மணிக்கு சுப்ரபாதம். அதாவது கௌசல்யா சுப்ரஜா என்னானாலும் ஷார்ப்பா 3 மணிக்கு கேட்கிற ஒரே இடம் உலகத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமலை திருப்பதியில தான். அழகா ஒரு 5-6 ஐயருங்க ஒண்ணு சேர்ந்து அவங்க பாடி தூங்கிட்டு இருக்கிற பெருமாளை வந்து அப்படி எழுப்புறாங்க. அந்த இடத்துல நானும் நின்னேங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஃபீல். ஸோ அந்த சுப்ரபாதம் முடிஞ்சு நம்ம தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோடனே மறுபடியும் நம்மளை உள்ள விட்டு தோமாலை. இந்த தோமாலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமாள் வந்து ரெடி ஆகுறாரு. அதாவது அவருக்கு வந்து மாலை மாத்துறதுல இருந்து அவரோட ஆடை ஆபரணங்கள் மாத்துறது. தினமும் அவருக்கு வந்து குளிக்க வைக்கிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் நம்மளோட வெங்கடாஜலபதி குளிப்பாரு. அதுக்கு பதிலாக கீழே வந்து அழகான ஒரு வெள்ளி சிலை இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா 1648ல ஒரு பல்லவ மன்னர் அவங்களோட வீட்டை சேர்ந்த சானவி அப்படிங்கிற ராணி வந்து அந்த ஐடியில கொடுத்திருக்காங்க. இவர் வெங்கடாஜலபதி மூர்த்தியா, கீழே இருக்கிற அந்த ஐடில் வந்து போகமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த போகமூர்த்திக்கு தான் தினமும் விதவிதமான அர்ச்சனைகள் நடக்குது. சோ இவருக்கு நடந்தா அவருக்கு நடந்த மாதிரி, சோ அவருக்கு நடந்த அந்த அர்ச்சனையை தான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். அப்பா, அவருக்கும் சரி, கிட்டத்துக்கு இந்த குட்டி குட்டி சாலிகிராம கற்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தோமாலை மட்டும் ஒரு 40 நிமிடங்கள் சாமி முன்னாடி நின்று பாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதை முடிச்ச அப்புறம் ஆரத்தி, நித்திய ஆரத்தின்னு சொல்லி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு. பெருமாளை வந்து கண்கொள்ளா பக்கத்துல உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படி கண் எடுக்காம பார்த்தேன். கண்ணுல இருந்து தண்ணி பொங்கிட்டு வந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும் நிறைய ப்ரே பண்ணிக்கிட்டேன். சோ பெருமாள் இங்க எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. பட் நம்மளோட வீடியோ வந்து இவ்வளவு நேரத்துக்கு தான் போட முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. சோ கண்டிப்பா இன்னொரு அக்கேஷன்ல பெருமாள் இங்க வந்ததுக்கு பிருகு முனிவர் அப்படிங்கிறவர் தான் ஒரு மெயின் காரணமா இருக்காரு. அந்த குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு சீக்கிரம் சொல்றேன். இப்ப பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல போய் லட்டு வாங்கி அந்த லட்டுவை உங்க எல்லாருக்கும் கொடுத்ததா நினைச்சு நான் கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான். நிறைய பேர் இப்ப இது கமெண்ட்ல கேட்பீங்க, அண்ணா லட்டுனானு. பட் எப்படி கொடுக்கணும்னு தெரியல. சோ எல்லார் சார்பாவும் நான் வந்து எங்க குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். என்னோட சீரியல் குடும்பத்துக்கும் சரி, என்னோட நிஜ குடும்பத்துக்கும் சரி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இந்த தரிசனத்துக்கு ஒருத்தர் என்ன கூட்டி வரேன்னு சொன்னதால நான் இந்த தடவை முதல் முறையா புரட்டாசி வந்து நான் சைவம் இருந்தேன். பட் அந்த சைவமா இருந்ததோட சந்தோஷம் வந்து எனக்கு இன்னைக்கு கோயிலுக்குள்ளார போனப்போ நான் உணர்ந்து எனக்கு அது கிடைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். ஓம் நமோ நாராயணாய.